ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, அவசரமாக இந்த அப்பன் முருகன் உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்ல தான் வந்திருக்கேன். அடுத்தவங்க செய்யும் போது அவங்க அதை நல்லதா சரியா செய்கிற மாதிரி காட்டிக்கிட்டு பேசிக்கிற இந்த மனிதர்கள் அதே விஷயத்தை நீ செய்யும் போது மட்டும் பல சமயங்களில் குறை சொல்கிறத கவனிச்சிருக்கியா? ஏன்னா எதுவாக இருந்தாலும் அவங்க செஞ்சால் சரின்னு அவங்களுக்கு தோன்ற விஷயம் அடுத்தவங்க செய்யும்போது அதில் குறை இருக்கதா குத்தம் இருக்கதா நினச்சிக்கிட்டும் சொல்லிக்கிட்டும் பேசிக்கிட்டும் தான் இந்த உலகம் இருக்கும். யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் நீ செய்கிறது சரியா தப்பான்னு உனக்கு தெரியுமல்லவா? உன் மனசுக்கு சரின்னு பட்டதை நீ எந்த தயக்கமும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. காரணங்கள் எல்லாம் மனிதர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற் போல மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீ செய்கிறத சரின்னு சொல்கிறதுக்கும் அவங்க 1000 காரணங்களை வச்சுருப்பாங்க. நீ செய்கிறத தப்புன்னு சொல்கிறதுக்கும் அவங்க 1000 காரணங்களை வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க மனசை பொறுத்து அவங்களுக்கு பிடிச்சா அவங்கள பாராட்டுறதும் அவங்களுக்கு பிடிக்காதவங்கள குறை சொல்கிறதும் குற்றம் சொல்வதும் இந்த மனிதர்களுக்கு இயல்பான வாடிக்கையான ஒரு விஷயமாகவே இருக்குது. யார் எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் அதை அத்தனை முறையும் மன்னிக்க கற்றுக்கோ. ஆனால் தப்பு செஞ்சவங்கள மறுபடியும் நம்பி உன் கூட மட்டும் வச்சுக்காத. நம்பிக்கை வைப்பதை ஒரு முறையோடு நிறுத்திக்கோ என் செல்லமே. ஏன்னா தப்பு செஞ்சவங்கள மன்னிச்சிடலாம், அது உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும். ஆனால் மறுபடியும் அவங்கள உன் கூட வச்சுக்கிட்டினா அவங்க மறுபடியும் தப்பு செஞ்சு உனக்கு எதிராக வேலை செஞ்சு ஏமாற்றி மறுபடியும் உன் மன நிம்மதியை நிலை உலைய செஞ்சுருவாங்க. அதனால் யார் எப்படிப்பட்டவங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பக்கத்தில் வைக்கணுமா தூரத்தில் வைக்கணுமாங்கிற அந்த தெளிவான முடிவை எடுக்க பழகு. இந்த உலகத்தில் எது தேவை எது தேவையில்லாததுலாம் எதுவும் கிடையாது. காலம் மாற மாற எல்லாமே தேவையானதாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது மழை பெய்யும் போது கொடையை உடனே தேடி எடுத்து பயன்படுத்துகிறவங்க மழைக்காலம் விட்டுருச்சுன்னா கொடையை தேடக்கூட இல்லாமல் மூளையில் போட்டு வச்சுருவாங்க. அதே போல தான் எல்லா விஷயங்களும் மனித வாழ்க்கையில் தேவைன்னா காலம் மாறும்போது தேடக்கூடியதாக இருக்கும். தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அது தேவையற்றதாக தூக்கி போட்டுடுவாங்க. ஒன்றை கூட சில சமயங்களில் சில மனிதர்கள் அப்படி தானே தேவைக்காக தேடி வர்றாங்க. நீ வந்து நிற்கணும், நீ செய்யணும்னு உன்னை ஆகா ஓகோன்னு பாராட்டி பேசுகிற சில மனிதர்கள் அவங்க வேலை முடிஞ்சிருச்சு காரியம் முடிஞ்சிருச்சுன்னா உன்னை கை கழுவி கண்டுக்காமல் போகிறதையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. ஒவ்வொரு மனிதரும் அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாறு போல உன்னை அதே மாதிரி வெவ்வேறாக சிந்திக்க தான் செய்வாங்க. அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா பார்க்குற கண்ணுக்கு அவங்களுக்கு ஒன்றையும் நல்லவங்களா தெரிவ. அவங்க கெட்டவங்களாக இருக்கும்போது உன்னையும் சுயநலவாதியாக சந்தர்ப்பவாதியாக தான் அவங்க நினைப்பாங்க. யார் உன்னை நல்லதாக நினச்சாலும் கெட்டதாக நினச்சாலுமே கூட நீ எப்போதும் நீயாக இருந்துட்டு போ. தேவையற்ற விஷயங்களை மறக்கக்கூடிய ஞாபக மறதி உள்ள பிள்ளையாக இரு. எல்லார் செய்கிறதையும் எல்லார் சொல்கிறதையும் நினச்சிக்கிட்டு மனசில் தூக்கி சுமந்துக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கை மன அழுத்தத்துக்குரியதாக மாறிடும். வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னு நினச்சின்னா வாழ்க்கையில் சந்தோஷம் நினச்சிருக்கணும்னு நினச்சின்னா தேவையற்ற விஷயங்களை மறக்கக்கூடிய பிள்ளையாக நீரு. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே காரண காரியங்களோடு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்வது கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ செய்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதால வாழ்க்கையில் எதுவும் மாற போகிறதில்ல. என்ன நடந்துச்சோ அதை ஏற்றுக்கோ. என்ன நடக்கலையோ அது நல்லபடியாக நடக்குன்ற நம்பிக்கையை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. இந்த உலகத்தில் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதையும் தாண்டி மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய சம்பாதிக்க வேண்டிய விஷயங்களும் அனுபவங்களும் நிறைய இருக்குது. நீ உனக்குள்ள மன நிம்மதியையும் அமைதியையும் அன்பையும் வளர்த்துக்கணும் என் செல்லமே. இந்த மன நிம்மதி அன்பு அமைதி எல்லாம் பணத்தால் வரக்கூடிய விஷயங்கள் அல்ல. அது உன்னுடைய வாழ்க்கையால் நீ வாழும் முறையால் வரக்கூடியது. நீ எல்லா விஷயங்களையும் அன்போட கையாள கற்றுக்கோ. காலம் கண்டிப்பாக உன் மனக்காயங்களை ஆற்றும், இதில் எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் அந்த காயங்கள் உருவாக்கிய வடுக்களை காலம் ஆற்றாது. நீ தான் அதை மறந்து கடந்து வரணும். சில விஷயங்கள் தேவையில்லாதது தேவையற்றதுன்னு தெரிய வரும்போது அதை மறப்பது தானே உனக்கு நல்லது. உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். நீ எப்போதும் உனக்குள்ள நல்ல எண்ணங்களை வச்சுக்கோ. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல
உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். கோபப்பட்டு அவசரப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சவங்களை விட அடுத்தவனை ஏமாற்றி வாழ்க்கையை தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவனை ஏமாற்றி நீ பாவத்தை சம்பாதிச்சுக்காதே. உன் செயல்கள் வெற்றி பெறும் வரை நீ முயற்சி செய்ய தயங்காதே என் தங்கமே. நீ முயற்சி செய்யும்போது உனக்கு கஷ்டங்கள் வரலாம். ரோஜாவில் பறிக்கும்போது ரோஜாவில் இருக்க முட்கள் குத்துறது போல நீ வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்காக முயற்சி செய்யும்போது முட்களாக சில பிரச்சனைகள் வந்து உன்னை குத்த தான் செய்யும். அத்தனை பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி தான் நீ வாழ்க்கையை வாழணும். எப்போவுமே எல்லாருக்கும் உதவி செஞ்சே பழக்கப்பட்ட உனக்கு யார்கிட்டையாவது போய் உதவி கேட்கறதுக்கு வாயும் வரமாட்டேங்குது, மனசும் வரமாட்டேங்குது. ஆனால் உன்கிட்ட இருந்து உதவியை வாங்கி பழகுனவங்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இன்னும் நீ அவங்களுக்கு உதவி செய்யணும்னே நினைக்கிறவங்களா இருக்காங்க. ஏன்னா உதவி வாங்கி வாங்கியே பழகுனவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் உதவி செய்யணுன்ற மனசே இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். நீ வாழ்க்கையை கற்றுக்கொள்ள தயாராக இருந்தீனா வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு தவறும் உனக்கு வாழ்க்கையை பற்றின புரிதல்களை உண்டாக்கும். சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்ல முடியாமல் பேச முடியாமல் தவிக்கும்போது அதை காயமாக உருவாக்கிக்காம எதையும் தப்பாக பேசிடாமல் அவசரப்பட்டு கோவப்பட்டு கத்திராமல் மௌனமாக அமைதியாக இருந்துவிடு என் தங்கமே. அதே போல் அடுத்தவங்க அமைதியாக இருக்கிறதையும் நீ திமிர்னு நினைக்க வேண்டாம். சில பேர் அமைதியாக இருக்காங்கன்னா அவங்க மனசில் நிறைய காயமும் கஷ்டமும் இருக்குது. அதை சொல்ல முடியாம தான் அமைதியாக இருக்காங்கன்ற வாழ்க்கை தத்துவத்தை உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. உன்னை காயப்படுத்த சில பேர் இருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி உன் மருந்துக்கு, அதாவது உன் காயத்துக்கு மருந்து போடக்கூடியவர்களும் உன் வாழ்க்கையில் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் காயப்படுத்துகிறவங்களையும் கஷ்டப்படுத்துகிறவங்களையும் பற்றி மட்டும் யோசிக்காமல் உனக்கு மருந்தாக ஆதரவாக உன் மேலே அக்கறை கொண்டு வாழ்பவர்களை யோசித்து உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இரு. உன் எண்ணங்கள் அழகாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த அப்பன் முருகன் உனக்கு உதவி செஞ்சே தீருவேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை எல்லாம் பூட்டி வச்சுட்டு உனக்கான இன்பத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த இடத்துல எப்படி பேசணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, எந்த இடத்துல பேசாமல் அமைதியாக இருக்கணும், மௌனமாக இருக்கணுங்கிறதையும் புரிஞ்சுக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்லமே. நீ எப்போதும் மனசில் எந்த கள்ளங்கபடமும் விகற்பமும் எந்த குறையும் கோளாறும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கிற. நீ பேசும்போதும் நல்லதையே பேசுகிற. ஆனால் உன்னை போலவே உன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க, உனக்கு நல்லதை தான் சொல்லுவாங்கன்னு நீ எதிர்பார்த்தீனா அது கண்டிப்பாக முட்டாள்தனம்தான். நீ வேணும்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லதை சொல்லலாம் செய்யலாம். ஆனால் கூட இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. சில இடங்களில் நீ பேசுகிறத விட அமைதியாக இருந்தால் நல்லதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா பேசுவதை தவிர்த்துடு. நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மௌனத்தை விட அழகாக இருந்துச்சுன்னா மட்டும் பேசு. பேசுனா அங்கே பிரச்சனை வரும், பேசுனா அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும், பேசுனா உண்மை வெளிவரும், வருத்தம் உண்டாகும்னு தெரியும் போது பேசுகிறத விட மௌனமாக இருப்பதே உனக்கு நல்லது. இன்னைக்கு நீ எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவுக்கும் நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலுக்கும் சேர்த்து இந்த அப்பன் முருகன் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரப்போகிறேன். இன்னைக்கு நீ எடுக்கிற முடிவும் செய்கிற செயலும் தான் நாளைக்கு உன் வாழ்க்கையை வெற்றியுள்ளதாக அழகானதாக உருவாக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக யோசித்து நல்லா சிறப்பாக சிந்தித்து செயல்படுத்த பழகு. உனக்குள்ளேயே நீ கேள்வி கேட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீயே பதில் சொல்லி உன்னுடைய சிந்தனையை சரியாக செயல்படுத்தும் போது கண்டிப்பாக உனக்கு தோல்வி என்பதே இருக்காது. உன்னை புரிஞ்சுக்காத மனிதங்கள்கிட்ட போய் நான் அப்படி இல்லை, நான் அப்படி செய்யலைன்னு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படியே இருக்கட்டும்னு மௌனமாக கடந்து போவதே சரியாக இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் நீ எதையும் காதில் வாங்கிக்கிட்டு மனசை கஷ்டப்படுத்திக்கவோ காயப்படுத்திக்கவோ வேண்டாம். எல்லாரும் தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு சுவரை கட்டி வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீ நல்ல மனிதர்களை நோக்கி அந்த சுவரை இடித்து அவர்களுக்கும் உனக்கும் இடையே ஒரு பாலத்தை கட்டி வச்சுக்கோ. நல்ல மனிதர்களை
உன் கூட நட்பா துணையா உறவா வச்சுக்கும் போது அதன் மூலமா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். யாரையும் நீ தாழ்வாக நினைக்காதே. யாரையும் உன்னை விட தாழ்வாகவோ உயர்வாகவோ நினைக்காம எல்லாரையும் உனக்கு சமமாக நினைச்சு வாழ்க்கையை முன்னேற தயாராகு. ஒவ்வொரு நாளும் நீ பொறுமையோட நிதானமாக உன் செயல்களை செய்யணும் என் செல்லமே. நீ எவ்வளவு புத்திசாலி பிள்ளை, எவ்வளவு திறமைசாலிங்கிறத யாருக்கும் நிரூபிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்கவுங்க திறமைய அவங்கவுங்களுக்கே தெரியாமல் வழி உலகத்துக்கு காட்ட வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கிட்ட பாடத்தை விட வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம்தான் அதிகம். பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் படிக்காத பல பாடங்களை வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து ஜெயிச்சு நின்றுடு. வியர்வையே சிந்தாத உழைக்காத மனிதனும் மையே சிந்தாத பேனாவும் எதையும் சாதிக்க முடியாது. பேனானா அது மைய கொட்டி எழுத்துக்களை வரவழைச்சாதான் அந்த பேனாவுக்கு மதிப்பு. மனிதனா வியர்வை சிந்தி உழைச்சி வாழ்க்கையை சிந்திச்சு முன்னேறினா மட்டும்தான் அவனுக்கு மதிப்பு. நீயும் சிந்திக்கக்கூடிய புத்திசாலித்தனமாக செயலாற்றக்கூடிய திறமைசாலியாக இரு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது, அடுத்தவங்களுக்கு தான தர்மம் செய்யும்போது அதன் மூலமாக நமக்கு என்ன நல்லது நடக்கும்னு லாபத்தை எதிர்பார்க்க கூடாது என் செல்லமே. எதையும் எதிர்பார்க்காம நல்ல மனசோட மன திருப்திக்காக அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது தான் தான தர்மம், நல்ல விஷயம். அப்படி எதையும் எதிர்பார்க்காம நீ செய்கிற உதவிகளுக்கு தான் இந்த அப்பன் முருகனும் உனக்கு நல்ல பலனை கொடுப்பேன். இது வரைக்கும் நீ வாழ்க்கையில் நிறைய பேரை நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்க. ஆனால் உன்னை நம்பின யாரையும் நீ ஒருபோதும் ஏமாத்தினதில்லை. அப்படிப்பட்ட உன் நல்ல மனசுக்காகவே உனக்கான நம்பிக்கையை உருக்குலைக்காம உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பாக்க வந்திருக்கேன். சில சமயங்களில் அடுத்தவங்க கேட்காமலே நீ ஓடிப்போய் ஆளாக உதவி செய்கிற. கேட்காமலே உதவி செய்யும்போது யாரும் எதையும் வாய் கொடுத்து கேட்காமலேயே நீ அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா அவங்களுக்கு உன் மேலே பெருசாக மதிப்போ மரியாதையோ இல்லாமல் போயிடும். ஒருத்தவங்க ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கேட்கும் போதும் தேடும் போதும் நீ அதை கொடுத்தீனா அதை மிகப்பெரிய மதிப்புமிக்க விஷயமா அவங்க நினைப்பாங்க. உனக்கும் மரியாதை உருவாகும். அதனால எதையும் யாரும் கேட்காமலேயே அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காத. கேட்டதுக்கப்புறம் நீ கொடுத்தீனா போதும்.